மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிற்றுளி யூடியூப் சேனல் சார்பாக நேயர் அனைவர்களையும் வரவேற்கின்றேன். தமிழகத்தில் கல்வித்துறை சிறந்து வளர்ந்துள்ளது. கல்வி நிறுவனங்களும் கல்வியிலும் தமிழர்கள் பெண்களும் மிகுந்த முன்னேற்றம் அடைந்ததற்கு காரணம் கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பல்கலைக்கழகத்தை நிறுவி கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்ட அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. திமுக அரசு கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆரம்பித்த பல்கலைக்கழகங்களை பார்ப்போம். அதாவது இந்தியாவிலேயே முதலாக வேளாண் பல்கலைக்கழகத்தை கலைஞர் அவர்கள் நிறுவினார். அப்புறம் கால்நடை பல்கலைக்கழகம், இந்தியாவிலேயே கால்நடை பல்கலைக்கழகத்தை நமது கலைஞர் அவர்கள் நிறுவினார். அப்புறம் சட்ட பல்கலைக்கழகம், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். அப்புறம் மருத்துவ பல்கலைக்கழகம், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், உலக தமிழ் பல்கலைக்கழகம். திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகத்தை கலைஞரின் சீரிய முயற்சியில் கொண்டு வந்தார். பிறகு தற்போது கும்பகோணத்தில் கலைஞர் தலைமையில் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட ஏற்பாடுகளை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ளார். கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் 2010 ஆட்சி காலத்தில் கலைஞர் ஆட்சி காலத்தில் 587 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உருவாகி இந்தியாவிலேயே அதிக கல்லூரிகள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு முன்னேற்றியுள்ளார். அப்புறம் 2001, 2006 to 2011 ஆட்சி காலத்தில் சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதாவது அனைத்து கல்வி வாரியங்களும் ஒரே மாதிரி பாடத்திட்டம், ஒரே மாதிரி கல்வி, அரசு பள்ளியில் படிப்பவர்களும் மெட்ரிகுலேஷன் படிப்பவர்களும் ஒரே மாதிரி ஆங்கில வழி படிப்பவர்களும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அனைவர் வாழ்விலும் முன்னேற்றத்தை உண்டாக்கிய அரசு கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்புறம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு அப்புறம் வழங்கினார். அனைத்து பள்ளிகளிலும் நூலகம், அறிவியல் ஆய்வகங்களை அமைத்து மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார். அப்புறம் தமிழ் வழியில் படித்தவருக்கு 20% வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கினார். இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை, எந்த மாநில அரசும் செய்யாத சாதனை செய்தார். அப்புறம் தமிழ் சாஃப்ட்வேர் உருவாக்கி இன்றைக்கி மொபைல் ஃபோனில் கணினிலாம் தமிழ் வழியில் நம்ம இயக்கிறோம் பாருங்க. இந்த சாஃப்ட்வேரை உருவாக்குறது கலைஞர் அவர்கள், இது யாருக்கும் தெரியாது. தமிழ் சாஃப்ட்வேரை உருவாக்கினார். அப்புறம் ஐடி நிறுவனங்கள், ஏகப்பட்ட ஐடி நிறுவனங்கள் டைட்டில் பார்க், கோவை, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் திருச்சி ஐடி நிறுவனங்களை உருவாக்கி தமிழகத்தின் கல்வியில் முன்னேறிய மாநிலமாகவும் கணினித்துறையில் அதிக ஏற்றுமதி செய்யும் மாநிலமாகவும் உருவாக்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழகம் இன்று கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுள்ளது என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசாகும். எனவே தமிழக மக்கள் எப்பொழுதும் திமுக அரசுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிற்றுளி யூடியூப் சேனல் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.